மிஷின் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ண உடனே மானிட்டரில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது மானிட்டர் வந்து A15+ தாஹோ 10 inch மானிட்டர். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வந்து லோட் ஆகும் மானிட்டர் ஓப்பன் ஆகும்போது. அப்புறம் இந்த பேசிக் டெமோவில் வந்து இந்த 4 ஸ்டெப்ஸு 1 2 3 4 இந்த 4 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இது 1/4 இருக்குது இல்லைங்களா, அப்போது 4 பேஜ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் பேஜு, இது தேர்டு, இது ஃபோர்த். 4 பேஜஸ். இப்போ ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகும். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து இது இருக்குது. நான் இப்போ இந்த டிசைன் எதுவும் போட போடல. இப்போ நான் பென்ட்ரைவில் ஒரு புட்டா டிசைன் வச்சுருக்கேன், சிம்பிள் டிசைன். அதை மட்டும் இப்போ நான் டெமோ போட்டு காட்டுறேன். நான் இப்போ இதில் வந்து பென்ட்ரைவ் வந்து மானிட்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன புட்டா டிசைன் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்சர்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைட் எரியும் பென்ட்ரைவில். நெக்ஸ்ட் இது பென்ட்ரைவ் மாதிரி சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே இந்த மாதிரி பென்ட்ரைவில் என்னென்ன ஹோல்டர்ஸ் இருக்கோ அது வந்து இதில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த வந்து இந்த புட்டா டிசைன் செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏரோ சிம்பிள் போட்டிருக்கோம். அது வந்து செலக்ட் சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி வரும். இப்போது வெதர் சப்போர்ட் மல்டி சீக்வென்ட் ஆர் நாட்டுன்னு இருக்குது. இதை வந்து டிக் பண்ணும். டிக் பண்ணால் இப்போ நம்ம செலக்ட் பண்ண டிசைன் வந்து பேட்டர்ன் நம்பர் 26 இருக்குது. 26 பேட்டர்ன் நேம் வந்து புட்டா. அதை டிக் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம பென்ட்ரைவ் வந்து எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த 4th பேஜில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிசைன் இல்லாமல் இருந்துச்சுங்களா, இப்போ நம்ம பென்ட்ரைவ் போட்டு சேவ் பண்ணோன்னே இங்கே டிசைன் வந்துடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து 4 ஸ்டெப் சொன்னேன். இப்போது செகண்ட் ஸ்டெப் போனோம்னா புட்டா டிசைன் நமக்கு செலக்ட் பண்ணணும். நம்ம அந்த டிசைன் வந்திருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா, இங்கே வந்து ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே புட்டா டிசைன் வந்துடும். இது வந்து செகண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இப்போ சில பேர் வந்து டைரக்ஷன் வந்து மாற்றி போடுவாங்க. டவுனில் வந்து இங்கே A01 டைரக்ஷன் போட்டிருக்கோம். அங்கே வந்து பொசிஷன் பீன்னு இருக்கிறது வந்து பொசிஷன். இந்த பொசிஷனை வந்து நம்ம மாற்ற இந்த டிசைன்ஸ் பொசிஷன் மாறும். நெக்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து டைரெக்ஷன் மாற்றிட்டோம். பொசிஷன் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டில் வச்சுருக்கேன். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து த்ரெட்டு சேஞ்ச் பண்ணணும். மொத்தம் வந்து இதில் 4 கலர் வருது. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு, செகண்டு ப்ளூ, தேர்டும் ப்ளூ, ஃபோர்த்து ரெட்டுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து வேறு சேஞ்ச் பண்ணி போட போகிறேன். எனக்கு வந்து அங்கே ரெட் கலர்ஸ்லாம் அங்கே நான் வச்சுருக்க கலர்ஸ்லாம் வேறு, ஆனால் அங்கே மிஷினில் வந்துருக்க கலர்ஸ் வந்து வேறு. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். த்ரெட் கலர்ஸ் வந்து நமக்கு என்னென்ன த்ரெட் கலர்ஸ் நம்ம அங்கே எந்தெந்த ஸ்டாண்டில் என்னென்ன மாட்டியிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பில் வந்து டிசைன் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அது டிக் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி லைட் கிரே கலரில் வந்தாக்கா நம்ம வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபினில் வந்து எப்படி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். பாபின் நூல் வந்து நம்ம இதில் வந்து இப்போ நார்மல் சீவிங் மிஷினில் பண்ண சொல்ல இந்த நூல் வந்து நம்மளை பார்த்த மாதிரி நம்ம வைப்போம். ஆனால் எம்ப்ராய்டரிங் மிஷினில் போட சொல்ல இந்த பாபின் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். இப்படி வச்சுட்டு நூல் இந்த ஹோல்ஸில் இப்படி மாட்டிட்டு திரும்ப இந்த கேப்பில் இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து 1 ரவுண்டு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்படி சுற்றி இப்படி விட்டணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடியில் பாபின் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்.
நெக்ஸ்ட்டு நடுவில் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணுறது. ரைட் சைடில் மூவ் பண்ணால் ரைட் சைடில் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் லெஃப்டில் போகும். மேலே வந்து அப்பில் மூவ் பண்ணால் பேக்கில் போகும். டவுனில் மூவ் பண்ணால் ஃப்ரண்ட்டில். 5 நீடில் நம்பர் தான் ஃபஸ்ட்டில் டிசைன் பண்ண போகிறது. செகண்ட் வந்து நம்பர் 4 நீடில். தேர்ட் டிசைன் பண்ணுறது வந்து நம்பர் 2 நீடில். ஃபோர்த்து டிசைன் பண்ணுறது வந்து நம்பர் 5 நீடில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எது இருக்குது? நீடில் நம்பர் 5. ஃபஸ்ட்டில் டிசைன் பண்ண போகிறது வந்து நீடில் நம்பர் 5 தான் டிசைன் பண்ண போகுது. ஆனால் இங்கே வந்து நம்பர் 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீடில் போய் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே 5 வந்துருச்சு. அப்போ பேக் போயிடும். வந்து இப்போ டிசைன் வந்து ஃப்ரேம்குள்ளே வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரேம்குள்ளே வந்து டிசைன் இருக்குது. இப்போது நீடில் நம்பர் 5 1 2 3 4 5 நம்ம அதை வந்து டவுன் பண்ணிக்கிறோம். நீடில் 5 வந்து டவுன் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம எங்கே டிசைன் போட போகிறோமோ அந்த பாயிண்டில் வந்து அந்த நீடில் நகர்த்துறோம். நம்மளுக்கு இங்கே வந்து டபுள் ஏரோ மார்க் இருந்தால் ஃப்ரேம் மூவிங் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதே நம்ம வந்து சிங்கிள் ஏரோ மார்க்கில் நம்ம வச்சோம்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். இப்போ வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்த பாயிண்டில் வந்து டிசைன் போட போகிறோமோ அங்கே ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம ஃப்ரேம் விட்டு வெளியில் டிசைன் போயிடுச்சுன்னா இந்த மார்க் வந்து ரெட் கலரில் வந்துடும். ரெட் கலரில் வந்தால் நீங்கள் வந்து டிசைன் போட சொல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரேம் இடிக்கும், ப்ராப்ளம் வரும். ஃப்ரேம் வந்து சைஸ் கரெக்டாக செக் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.